எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும். ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி. வராகியோட உபாசனை செஞ்சாலும் சரி, வராகியோட பூஜைகள் நீங்க ரொம்ப நாள் பண்ண போறீங்க, ஒரு 45 நாள்னாலும், அப்ப வராகியோட தொடர்பு நமக்கு ஏற்பட்டு விட்டால் அவ எந்த மாதிரியான குறியீடுகள் காமிப்பாள் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொளி. மிஸ் பண்ணாம கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தானே கொஞ்சம் தட்டி விடுங்களேன் ப்ளீஸ். வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இணையுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வராகிக்கு 45 நாள் நம்ம எப்படி பூஜை பண்ணலாங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய அன்பர்கள் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு 25 பேர் எங்கள் குரூப்லேயே பண்ணுறீங்க. இதை பார்த்து அம்பாலும் ரொம்ப மனசு சந்தோஷப்படுவாங்கிறது கண்டிப்பான விஷயம்தான். அது என்னன்னு தெரியலன்னா இங்க மேல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. நீங்க இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலைன்னா அடுத்த பஞ்சமியிலேருந்து நீங்க தாராளமாக பண்ணலாம். நீங்க ஆல்ரெடி பூஜை பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாக வராகியோட ஒரு நாளும் நீங்க பூஜை பண்ண அந்த தெய்வத்தோட சாநித்தியம் அந்த இடத்துல ஏறிக்கொண்டே செல்லும். சாநித்தியம்னா அந்த இறை சக்தி. அந்த இறை சக்தி அங்க ஏறிக்கொண்டே போகும்பொழுது என்ன ஆகும்னா உங்களோட ஆன்மாவோட அந்த தெய்வம் தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கும். இப்ப வராகி தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பாள். நம்ம பண்றது வராகி பூஜை இல்லையா? சோ அவ பண்ண ஆரம்பிப்பா. சோ வராகிங்கிறவளுக்கு அவளுக்கு பேர் என்ன? சங்கேதா. சங்கேதானா அதாவது குறியீடுகள் மூலமாக நம்ம கூட பேசக்கூடியவள். சமய சங்கேதானா நமக்கு தேவையான விஷயங்களை தேவையான நேரத்தில் சரியாக சொல்லக்கூடியவள். இதுதான் அம்பாளோட ரொம்ப ஸ்பெஷலான கேட்டகரி. அதுக்கும் மேல அவ பேர் வார்த்தாளி. வார்த்தாளி என்பவள் வாக்குக்கு மட்டும் கிடையாது, எல்லா விதமான கம்யூனிகேஷன், ஓகேயா, தொடர்பு, எந்த விதமான தொடர்பு இருந்தாலும் அதற்கு அவ பெரிய ஒரு அதிபதியாகவே இருக்கிறாள். அதனால அப்படிப்பட்ட வராகி நீங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சு அவளது இறை சக்தி உங்க வீட்டு பூஜை அறையில அதிகரிக்க ஆரம்பித்த உடனே உங்களுக்கு பல விதமான குறியீடுகள் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வராகி இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். இவ இருக்காளா இல்லையாங்கிற டவுட்டே வேண்டாம். வராகியோட அனுகிரகம் உங்களுக்கு நிறைய இருந்தா நீங்க மிஸ்ஸே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஓப்பனாக காமிப்பா வராகி. சரியா? எப்படி காமிப்பானா, நீங்க பாக்குற இடத்துல எல்லாம் வராகியோட பெயர், வராகியோட உருவம், வராகியோட பாடல், வராகியோட மந்திரம் ஒழிக்க ஆரம்பிக்கும். நைட்டு தூங்கும்போது உங்க கனவுகள் உங்களுக்கு கனவு மூலமாக அம்பாள் நிச்சயமா பேசுவா. நீங்க எப்படி பண்ணணும் அதுக்குன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அம்பாள் கிட்ட ஒரு பிரார்த்தனை மாதிரி வச்சுட்டு தூங்குங்க நைட்டு. அப்ப கண்டிப்பாக கனவு மூலமாக அம்பாள் பேசுவாள். இந்த மாதிரி பூஜை பண்றவங்களாம் என்ன பண்ணுங்க, முதல்ல ஒரு நோட் புக் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த நோட் புக்ல முதல்ல ஓம் வராகி ஜெய் வராகின்னு எழுதி வச்சுக்கோங்க. இந்த நோட் புக்கு உங்க கூடவே வச்சுக்கோங்க. இந்த 45 நாளும் இந்த பூஜை ஆரம்பிச்சு ஒரு 4 நாள் தான் ஆயிருக்கும். இதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சாநித்தியம் ஜாஸ்தி ஆகும் பூஜை பண்ண. ஸோ ராத்திரி அம்பாள்கிட்ட நீங்க ப்ரே பண்ணிட்டு தூங்கினீங்கன்னா காலம்பரை தூங்கி எழுந்த உடனே கனவுல என்ன வந்ததோ அதை எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன மீனிங்னு உடனே தேடாதீங்க. கனவுல நீங்க என்ன பார்த்தீங்களோ அதை எழுதி வச்சுக்கோங்க. சரியா? எழுதி வைக்கும் போது எப்படி வந்ததோ அப்படியே எழுதி வைக்கணும். அதை நமக்கு இஷ்டத்துக்கெல்லாம் மாற்றக்கூடாது. இதுக்கு என்ன மீனிங்கிறதுலாம் ஒரு 45 நாள் அந்த பேட்டர்ன் பார்க்கணும் நம்ம, இல்லையா? இன்னைக்கு இப்படி வந்திருக்கு, அதுக்கப்புறம் இப்படி வருதுன்னு வரிசையா ஒரு நாள் என்ன வருதுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணும்போது தான் அம்பாள் என்ன சொன்னா வரான்னு நமக்கு தெரியும். அதனால கண்டிப்பாக கனவுகளை பாருங்க. அதே போல இப்ப நீங்க ஒரு பிரச்சனையை நினைச்சு ரொம்ப குழம்பிட்டு இருக்கீங்கன்னா திடீர்னு உங்களை தேடி யாராவது அந்த விஷயமாக ஏதாவது பேசினா உடனே கவனம் செலுத்த வேண்டும். அதையும் அந்த நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ மனிதர்கள் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு அவ ஏதாவது சொல்லுவா. அதனால யாராவது உங்களோட கதவை தட்டியோ உங்களுக்கு போனை போட்டோ இதை பத்தின விஷயங்களை கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதாவது இதை பண்ணு இல்லை பண்ணாதன்னு. இப்ப நீங்க ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்றீங்க வேலைக்கு, அது கிடைக்குமா கிடைக்காதான்னு வெயிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யாராவது அந்த கம்பெனி சரியில்லை, அந்த கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் நடக்குது அப்படி சொன்னாங்கன்னா அப்ப என்ன சொல்றாங்க, அந்த கம்பெனி வேண்டாம், நீ வச்ச பிரார்த்தனை உனக்கு பிரச்சனையா முடியும், பண்ணாதன்னு சொல்றான்னு அர்த்தம். தெய்வத்திட்ட பிரார்த்தனை வச்சா அவ சொல்ற பதிலை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தோட நம்ம இருக்கணும். அவ நம்ம கிட்ட சொல்லுவா, சொன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்ல ஒரு கல்யாணத்துக்கு ஒரு வரன் பாக்குறோம்னா
ஏதோ நல்ல விஷயமா வந்துட்டே இருக்கும் நம்ம வீடை தேடி. இப்ப அந்த பையன் நல்ல பையன், இல்ல அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இது நல்லபடியா நடக்க போகுதுன்னா நல்ல விஷயமா நடக்கும் நமக்கு. அந்த மாதிரி நிமித்தங்கள் காமித்து கொண்டே இருப்பாள். கிளம்பும் போது ஒரு நல்ல விஷயம் நடக்கும், இல்ல நம்மள வீடுக்கு தேடி ஏதாவது கோவில் பிரசாதம் வரும், கோவில் மாலை வரும், இல்ல கோமாதா வரும், ஏதோ ஸ்வீட் வரும் வீட்டுக்கு. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வந்துட்டே இருக்கும். அப்படி வந்ததுன்னா அவ வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சிக்னல் காமிக்கிறான்னு அர்த்தம். ஸோ ஒன்று மனிதர்கள் மூலமா அந்த நேரடியாகவே மெசேஜ் கொடுப்பா, கனவு மூலமா சொல்லுவா, இல்லைன்னா இந்த மாதிரியான நிமித்தங்கள் நமக்கு வந்து நல்ல நல்ல நிமித்தங்கள் நடந்து கொண்டே இருக்கும். சரியா? அதே மாதிரி இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம், வராகி கோயில் போறோம், அந்த சமயத்துலன்னா நிச்சயமா நல்ல காலை தீட்டி வச்சுக்கோங்க. அங்கேயும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது மெசேஜ் கிடைக்கும். அந்த கோவிலுக்கு நீங்க போயிருப்பீங்க, ஒன்று அந்த கோவிலில் இருக்கிற பூஜாரி ஏதாவது சொல்லுவாரு, இல்லை அந்த கோவிலுக்கு வந்தவங்க ஏதாவது உங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, உங்களை கூப்பிட்டு ஏதாவது கொடுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதனால இந்த 45 நாளும் நம்மளோட ஐம்புலன்களையும் நல்லா தீட்டி வச்சுட்டு அம்பாள் என்ன சொல்றான்னு கவனிக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு பிரார்த்தனை வச்சு அதை வேண்டாம்னு சொல்றான்னா உங்ககிட்ட சொல்லுவாள், அதையும் நம்ம ஏத்துக்கணும். நல்லதுதான் இது, நீ பண்றது நல்லது, நடக்க போறதுன்னு சொன்னா அதையும் காப்பா. எதுவுமே நடக்கல, பாசிட்டிவாகவும் வரல, நெகட்டிவாகவும் வரல, கனவும் வரல, ஒரு பூ கூட விழல, அப்படியே இருக்கு, ஒண்ணுமே மூவ் ஆகல, எந்த விதமான டிஃபரன்ஸுமே இல்லைன்னா அதுக்காக வராகி அங்க வரலன்னு அர்த்தம் இல்லை, உங்க பூஜையில குறைன்னு அர்த்தம் இல்லை, இப்ப அதற்கான நேரம் வரவில்லைன்னு அர்த்தம். சரியா? இப்ப அதுக்கான நேரம் வரலன்னா அம்பாள் கம்முன்னு இருப்பா. நான் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் போட்டு கேட்டிருக்காங்க, இது இப்படி ஆகுமா அப்படி ஆகுமான்னு. நான் வராகிட்ட கேட்டு எனக்கு ஒண்ணுமே அவ காமிக்கலைன்னா நான் சொல்லிடுவேன், அவ ஒண்ணுமே சொல்லலை, அதற்கான நேரம் வரவில்லை. ஸோ தெய்வமாக இருந்தாலும் நேரமும் காலமும் சரியாக இருந்தால் மட்டுமே அவ கொடுக்கக்கூடிய அனுகிரகம் நம்மள வந்து சேரும். சரியா? இப்ப ஒண்ணுமே இல்லை, இந்த லெமன் மாலை 2 நாள் முன்னாடி போட்டோம். அந்த அம்மா லெமன் மாலையை பார்சல் பண்ணி பஞ்சமிக்கு முதல் நாளே ஓவர் நைட் வராம போட்டாங்க. நான் வாங்க இங்க ரெடியா இருக்கேன், ஆனா அது எந்த நேரத்துல வரணுமோ அப்பதான் வந்தது. பஞ்சமி இன்னைக்கு வரல, அதுக்கு அடுத்த நாள் தான் வந்தது. இதுக்கு என்ன மீனிங்கு? அவ எந்த நேரம் சரியான நேரம்னு நினைக்கிறாளோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து அப்பதான் செய்வா. ஸோ 45 நாள் நம்ம பூஜை பண்ணி முடிச்சிட்டோம், அதுக்கு எதுவுமே நமக்கு பலன் வரல, எந்த ஒரு சைகையும் வரல, அதுக்காக நீங்க பண்ண பூஜைக்கு பலன் இல்லை என்று அர்த்தம் கிடையாது. ஸோ காலமும் நேரமும் வரும் பொழுது நீங்க பண்ண அந்த நல்ல சத்கர்மான்னு சொல்லுவாங்க, நல்ல அந்த காரியம், நல்ல விஷயம், அந்த பூஜைக்கான புண்ணிய பலன், அதற்கான வேலையை செய்து கொண்டே இருக்கும். இது வந்து 100%. நடக்கிற விஷயங்களை ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. வாரம் ஒரு தடவை அது என்ன மீனிங் காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு தெரியும். ஒரு இல்லை பஞ்சமி பாருங்க, ஒரு 10 நாள் எழுதி வைக்கிறீங்களா, அப்போ வந்து நீங்க அதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம். ஒரே ஒரு கனவு, ஒரே ஒரு வீடியோன்னு சொல்லி பார்க்கக்கூடாது. இன்னைக்குமே ஒரு பேட்டர்னா பார்க்கணும்னா நிறைய விஷயங்கள் ஒன்றா நடக்கும்பொழுது தான் நமக்கு தெரியும். இப்போ போன வருஷம் அப்படி ஆச்சு எனக்கு. இங்கேருந்து நான் வந்து ஒரு தேதியில வந்து ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம்னு நினைச்சோம், ஏதோ ஒன்று வீட்டில் பண்ணலான்னு நினைச்சோம். அது வந்து எனக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல. இப்போ கரெக்டாக போய் டிக்கெட் போட்டு அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு நல்ல சுப முகூர்த்தம்னு பார்த்தா அது பஞ்சமியில் மட்டுமே வந்தது. ஸோ இந்த மாதிரி வராகி எனக்கு எப்பயுமே பஞ்சமி பஞ்சமி பஞ்சமின்னு காமிப்பா எல்லாத்தையும். இல்லைன்னா நம்பர் 5 வரும், 5 வரும், இல்லை பஞ்சமி வரும். இது தட்டி போனதே கிடையாது. இது வந்து நான் 5 வருஷமா சொல்றேன், வராகி வந்த நாள்லேருந்து இப்படிதான் இருக்கு. இதை பத்தி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்க பார்க்கலன்னா மேல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. எனக்கு எப்படி பஞ்சமி இன்னைக்கு வராகி பேசுவாள்னு. நம்ம பண்ணக்கூடிய அந்த பூஜைங்கிறது என்னைக்குமே வேஸ்ட் கிடையாது. தைரியமாக இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லா கவனியுங்கள். அதிகமாக இந்த சமயத்துல பேசாதீங்க யார்கிட்டையும். முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருங்கள், யார்கிட்டையும் ஜாஸ்தி பேசாதீங்க. நீங்க கம்மியா பேச 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 உங்க மனசு அமைதியாகும், உங்க ஆன்மா விழித்து கொள்ளும். இந்த 3வது கண்ணுக்கு அதிபதி இல்லையா வராகி, 3வது கண்ணெல்லாம் வராது, அதாவது ஞானம் நமக்கு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டா கிரகிச்சுக்க கூடிய அந்த ஒரு
ஆற்றல் நமக்கு வரும், அந்த உள்ளுணர்வு வர ஆரம்பிக்கும். துடியான தெய்வம், பேசக்கூடிய தெய்வம் வராகி. அந்த வராகியானவள் நிச்சயமாக அவளை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வழிபடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருப்பாள். பட் நிறைய நடக்குங்கிறதுனால நோட் வச்சு எழுதுங்க. அதில் ஏதாவது சந்தேகம் வந்தால் என் கூட பேசுங்க. டெஃபினட்டாக இது வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு நிச்சயமாக நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு டைம் உங்கள் எல்லாருக்குமே. என்னோட வாழ்த்துக்கள். இதோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காணொலிக்கு ஒரு லைக் போடுங்க. அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வராகி வழிங்கிற நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இணையங்கள். வராகி பற்றின ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் வந்துட்டு இருக்குதுல்ல, அந்த லிங்க்கு கீழே கொடுக்குறேன். இன்னொரு காணொளியில் வெகு விரைவில் சந்திப்போம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.